ஒரு தங்கச்சி உண்டு. 20 வயசு இருக்கக்கூடிய தங்கச்சி பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. எப்படி இறந்திருக்காங்கடா, அவங்களாவே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அவங்க ஒரு டிக்டாக் பிரபல்யம் சொல்றாங்க. சோ 20 வயசு பாருங்க, எவ்வளவோ வாழ்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இது கொஞ்சம் சர்ச்சையாகி இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட ஊடகங்கள்ல இது ஒரு செய்தியாக வந்திருக்கு. இப்ப அந்த செய்தியில முக்கியமான உங்களுக்கு தெரியாத 2 விஷயத்தை நான் சொல்ல போறேன். வீடியோகளோட காட்ட வேண்டாமன்றா. அப்போ ஆடியோல காட்டுவோம். ஏன் பிள்ளைய லவ் பண்றீங்களா? அந்த பழக்கம் ஐஸ்வர்யா ராஜாவா காட்டி தான் எங்களோட வீடியோ ஓட பண்ணணுமா? மனித உரிமைகள் ஆணைக்குழு அப்படின்றது யாழ்ப்பாணத்துல ஒரு பிராந்தியம் ஒன்று இருக்கு, அலுவலகம் ஒன்று இருக்கு. அதால சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான சில முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்காம் அவருக்கு எதிராக. 2வது இன்னொரு சட்டத்திறனியும் பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த குடும்பத்தோட கதைச்சு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு சட்டத்திறனியாருட எஸ் செலஸ்டின் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு சில முயற்சிகளை செய்து கொண்டு வருது. சில வருடங்களாக ஒரு விடுதி அப்படின்ற பெயர்ல 2 நிறைய பெண்களை வச்சு விபச்சாரம் செஞ்சிருக்காங்களாம். அப்ப இன்றைக்கு வந்து போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நேற்று தான் போயிருக்காங்க போல. போலீஸ் வந்து அதை சுற்றி வளைச்சதுல அங்க இருந்த அந்த விடுதியில இருந்த முகாமையாளர் பெண் ஒருத்தவங்களையும் ஒரு அக்கா ஒருத்தவங்களையும் இன்னொரு 2 சகோதரியையும் வந்து கைது செய்திருக்காங்க. தமிழ் ப்ரோஸ், எஸ்கே விளாக், கிருஷ்ணா, ஆர்ஜே சந்துரு, இப்படி இவங்க எல்லாம் நல்ல விஷயத்தையும் கதைப்போம், அதே மாதிரி அதுல இருக்கிற தீமைகளையும் கதைப்போம், எல்லாத்தையும் கதைப்போம். இவங்க எல்லாம் எங்கட சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க, என்ன செய்யறாங்க, இதெல்லாம் கதைக்கிறதுல வந்து நன்மை இருக்கா, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இதுல என்ன பிரச்சனை, எல்லாத்தையுமே இதுல வந்து எஸ்கே விளாக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாவும் நம்ம கதைக்க போற இல்ல, தமிழ் ப்ரோஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டாவும் கதைக்க போற இல்ல, ஆர்ஜே சந்துரு இருக்கார் அவர் எப்படி இதுக்குள்ளுக்கு சம்பந்தப்படுறாரு, இப்படி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம கதைப்போம். அதுதான் உண்மையான காரணமா, இல்லாட்டி ஏதாவது காதல் பிரச்சனையா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தவறான முடிவுகள் எடுக்காதீங்க. வாழ்க்கையில வாழ்றதுக்கு எவ்வளவோ இருக்கு, கட்டாயம் இதெல்லாம் யோசிச்சு கொள்ளுங்க. சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கு மகளிர் தினம், பெண்கள் தினம். அனைவருக்குமே உலகம் பூராகவும் பறந்து விரிந்து வாழும் அனைத்து பெண்களுக்குமே இனிய மகளிர் தின பெண்கள் தின வாழ்த்துக்கள். என்னுடைய வீடியோவை பாத்தீங்கன்னா நிறைய அம்மாமார் பாக்குறீங்க, தங்கச்சிமார் பாக்குறீங்க, அக்காமார் எல்லாம் பாக்குறீங்க. பாக்குறவங்க மட்டும் இல்ல, பார்க்காத எல்லாருக்குமே ஒரு அன்பு மகனாக, ஒரு அன்பு தம்பியாக, அன்பு அண்ணனாக, அன்பு சகோதரனாக எல்லாருக்குமே இனிய பெண்கள் தின மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த உலகத்தை நாங்க பார்த்தோம்டா, இந்த உலகமே அழகா இருக்கிறதுக்கு பெண்கள் தான் காரணம். பெண்கள் சாதிக்காத விஷயம் என்று ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, எவ்வளவோ விஷயங்கள் சாதிச்சு கொண்டு போறாங்க. இன்றைக்கு மிகப்பெரிய நாடுகள்ல கூட ஜனாதிபதியாக பெண்கள் இருக்கிறாங்க. அந்த நாடெல்லாம் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கு. இப்படி எவ்வளவோ விஷயங்கள். ஆனாலும் இன்றைக்கும் பெண்களுக்கு எதிராக ஏதோ ஒரு இடத்துல தெரியாத ஏதோ ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா அடக்குமுறைகள், நிறைய கசப்பான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கு. இன்றைக்கு நான் கதைக்கு போற சில விஷயங்களும் கூட பாத்தீங்கன்னா சில கசப்பான விஷயங்கள் தான். ஆனா இது எல்லாத்தையுமே கடந்து எங்கட அம்மாமார், அக்காமார், தங்கச்சிமார் எல்லா பெண்களுமே நீங்க சாதிச்சு இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல சந்தோஷமாக வாழ்வதற்கு அன்பு தம்பியினுடைய, அன்பு அண்ணாவினுடைய, அன்பு சகோதரனா, அன்பு மகனாக நான் பெண்கள் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன், தெரிவிச்சுக் கொள்றேன். அதே மாதிரிக்கு முல்லைத்தீவுல, இலங்கையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு முல்லைத்தீவுல ஒரு தங்கச்சி உண்டு. 20 வயசு இருக்கக்கூடிய தங்கச்சி பாத்தீங்கன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க. எப்படி இறந்திருக்காங்கடா, அவங்களாவே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அவங்க ஒரு டிக்டாக் பிரபல்யம் சொல்றாங்க. சோ 20 வயசு பாருங்க, எவ்வளவோ வாழ்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனா இறந்து போயிட்டாங்க. உண்மையாகவே அது அவங்களோட குடும்பத்துல ஏதோ ஒரு தகராறு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையான காரணமா, இல்லாட்டி ஏதாவது காதல் பிரச்சனையா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தவறான முடிவுகள் எடுக்காதீங்க. வாழ்க்கையில வாழ்றதுக்கு எவ்வளவோ இருக்கு, கட்டாயம் இதெல்லாம் யோசிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னா இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போகுது. அதே மாதிரிக்கு இன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு ஊடகத்துல ஒரு செய்தியாக இந்த விஷயத்தையும் நான் பார்த்தேன். அதாவது இந்த உதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்வார். உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணா அப்படின்ற சகோதரம் மட்டும் செய்யறேன். அவர் தான் எனக்கு உதவி செய்யற அந்த வீடியோகள்ல வந்து கூடுதலாக செய்யற நபர் நான் நினைக்கிறேன். சோ அவருக்கும் எதிராக பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, நல்ல விஷயங்களும் சொல்றாங்க, தவறான விஷயங்களும் இருக்குது, அப்படி இருக்கு. ஆனா நானும் இன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த கிருஷ்ணா அப்படின்ற சகோதரம் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து உதவி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக வீடியோ எடுக்க போறேன். அப்ப அந்த வீடியோ எடுக்க போகும்போது ஒரு தங்கச்சி ஒருத்தவங்களை பாத்தீங்கன்னா வந்து வெளியே கூப்பிடுறேன், நீங்க ஐஸ்வர்யா ராயா அப்படின்ற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் கழிச்சு பாத்தீங்கன்னா வந்து ஆடியோ வீடியோக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்க ஆடியோல கதைப்போம்ன்ற மாதிரி அப்படி எல்லாம் கதைக்கிறேன். இப்ப நான் அதுல தவறு சரின்னு நான் சொல்ல வரையில்லை. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா வந்து இது கொஞ்சம் சர்ச்சையாகி இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட ஊடகங்கள்ல இது ஒரு செய்தியாக வந்திருக்கு. இப்ப அந்த செய்தியில முக்கியமான உங்களுக்கு தெரியாத 2 விஷயத்தை நான் சொல்ல போறேன். ஒன்று, மனித உரிமைகள் ஆணைக்குழு அப்படின்றது யாழ்ப்பாணத்துல ஒரு பிராந்தியம் ஒன்று இருக்கு, அலுவலகம் ஒன்று இருக்கு. அதால சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான சில முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்காம் அவருக்கு எதிராக. 2வது,
இன்னொரு சட்டத்திறனியும் பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த குடும்பத்தோட கதைச்சு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கா. சட்டத்தரணியினுடைய பெயரையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து சும்மா ஒரு வீடியோ மத்த யூடியூபர்ஸ் கதைக்கிற மாதிரி நான் கழிச்சிட்டு போகையில உண்மையான செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு செய்தியில வர்ற அளவுக்கு ஒரு யூடியூபர் வந்திருக்கிறாங்க அப்படின்றது நல்ல விஷயம். ஆனா அது ஒரு தவறான ஒரு இந்த மாதிரியான விஷயம் வந்து பார்க்கக்குள்ள சட்டத்திறனியா இருந்தா எஸ் செலஸ்டின் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு சில முயற்சிகளை செய்து கொண்டு வருது. இந்த விஷயத்தை நம்ம சும்மா கதைச்சிட்டு அப்படியே கடந்து போக முடியாது. ஏன்னா தமிழ் ப்ரோஸ் அப்படின்றவங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த கஜன் விளாக் அப்படின்றவங்க, அலஸ்டின் ரோக், அதே மாதிரி இப்படி நிறைய பேர் இவருக்கு எதிராக விஷயங்கள் எல்லாம் எதிராக சொல்ல முடியாது. அவங்களோட ஒப்பீனியனை வந்து அவங்களோட கருத்துக்களை கேட்கிறாங்க. அப்ப நான் இந்த வீடியோல வந்து ஒரு செய்தியை தான் சொல்றேன். ஆனா இன்னொரு வீடியோல தமிழ் ப்ரோஸ், எஸ்கே விளாக், கிருஷ்ணா, அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ஜே சந்துரு, அப்புறம் வந்து இப்படி இவங்க எல்லாம் நல்ல விஷயத்தையும் கதைப்போம், அதே மாதிரி அதுல இருக்கிற தீமைகளையும் கதைப்போம், எல்லாத்தையும் கதைப்போம். இவங்க எல்லாம் எங்களோட சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க, என்ன செய்யறாங்க, இதெல்லாம் கதைக்கிறதுல வந்து நன்மை இருக்கா, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இதுல என்ன பிரச்சனை, எல்லாத்தையுமே இதுல வந்து எஸ்கே விளாக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாவும் நம்ம கதைக்க போறையில, தமிழ் ப்ரோஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டாவும் கதைக்க போறையில, ஆர்ஜே சந்துரு இருக்கார் அவர் எப்படி இதுக்குள்ளுக்கு சம்பந்தப்படுறாரு, இப்படி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம கதைப்போம். அப்படின்ற விளாக் அந்த கிருஷ்ணாவுக்கு பாத்தீங்கன்னா வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அலுவலகம் கூட பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக சில சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதே மாதிரி அந்த செலஸ்டியன் அப்படின்ற சட்டத்திறனி கூட பாத்தீங்கன்னா வந்து இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இது என்ன வந்து சமூக வலைதளத்துல ஒரு சர்ச்சையாக பெரிய அளவுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பெண்கள் தினத்துல இது இன்றைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய வகையில இருந்துச்சு. சோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா போகுது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, மட்டக்களப்பு மாவட்டத்துல பாசிக்குடா அப்படின்ற ஒரு பீச் ஒன்று இருக்கு. தெரியும் சில பேருக்கு, தெரியாதவங்களுக்கு அந்த புகைப்படங்களை காட்டுறேன்னு பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா சில வருடங்களாக ஒரு விடுதி அப்படின்ற பெயர்ல நிறைய பெண்களை வச்சு விபச்சாரம் செஞ்சிருக்காங்களாம். அப்ப இன்றைக்கு வந்து போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நேற்று தான் போயிருக்காங்க போல. போலீஸ் வந்து அதை சுற்றி வளைச்சதுல அங்க இருந்த அந்த விடுதியில இருந்த முகாமையாளர் பெண் ஒருத்தவங்களையும் ஒரு அக்கா ஒருத்தவங்களையும் இன்னொரு 2 சகோதரியையும் வந்து கைது செய்திருக்காங்க. உண்மையாகவே நான் தவறு சொல்ல இல்ல, விபச்சாரம் அப்படின்றது வந்து அதுகளுக்கு போகாதீங்க. சில பேர் இன்றைக்கு இருக்கிற சில ஆண்கள் சில மிருகங்கள் என்ன செய்யறாங்கடா, இந்த பணம் கஷ்டப்பட்ட பொம்பளை பிள்ளைகளை பணம் அப்படின்றத காட்டி இப்படி எல்லாம் உழைக்கலாம், வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருக்கலாம், பணம் முக்கியம், பணம் தேவை, வாழ்க்கை வாழ்றதுக்கு வந்து என்னதான் கதைச்சாலும் பணம் இல்லைண்டா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நிறைய ஆசை வார்த்தைகளை எல்லாம் கதைச்சு நிறைய விஷயங்களை எல்லாம் செஞ்சு பாத்தீங்கன்னா ஏமாத்துறாங்க. அதுதான் உண்மை. அதனால நான் என்ன சொல்றேன்டா, முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் இன்றைக்கு எவ்வளவோ சாதிக்கிறாங்க, எவ்வளவோ விஷயங்கள் செய்யறாங்க. அதை வந்து இந்த மாதிரியான தவறான விஷயங்களுக்கு போற பெண்கள் பாருங்க, உலகத்துல பெண்கள் எவ்வளவோ சாதனைகளை படைக்கிறாங்க. அதனால அந்த தவறான வழிகளில் போற பெண்கள் தயவு செய்து இதெல்லாம் பாருங்க, சாதனைகள் எவ்வளவு படைக்கிறாங்க. ஜனாதிபதியாக எல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ துறைகள்ல வந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்காங்க. அந்த மாதிரியான சாதனைகளை பார்த்து தவறான வழிகளில் போற பெண்கள் வந்து திருந்தணும். இந்த மாதிரியான பல சம்பவங்கள் பாத்தீங்கன்னா நாட்டுல நடந்து கொண்டிருக்கு. நேற்றைய தினம் கூட நான் கதைச்சினான், ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 8 தங்கச்சிமாரிகளை வந்து ஒரு கணித ஆசிரியர் தவறான முறையில பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்து இப்படியான விஷயங்கள்லாம் நாட்டுல பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளால ஒரு 2-3 விஷயத்த கதைக்கலாம். இதெல்லாம் பெருசா யாரும் கதைக்க மாட்டாங்க, பெரிய ஊடகங்கள் எல்லாம் கதைக்க மாட்டாங்க. அப்ப நம்ம கதைச்சாதான் உண்டு. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து நம்ம கதைக்கிறோம். நீங்க பாக்குற என்னுடைய அம்மாமார், அக்காமார், தங்கச்சிமார், உங்களினுடைய கருத்துக்களை, சகோதரிகள் எல்லாருமே உங்களோட கருத்துக்களை இன்றைய தினம் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. நான் பெருசா காட்டமா கதைக்கையில, ஏன் என்ன காரணம் மகளிர் தினம், அதனால காட்டமாலாம் நான் கதைக்க விருப்பப்படல. நன்றி உறவுகளே, பாய்.